அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைய லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் இருக்குது. குயிக்காக பார்த்துடலாம். எல்லாமே ஹாப்பி வெனஸ்டே. எல்லாருக்குமே லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆக போது. இலான் மஸ்க் உடைய டெஸ்லா. அதை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட ஆப்பிள் ஃபைனலாக ஐஃபோன் 14 பக் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதோட டீட்டெயில்ஸும் என்னென்னு பார்த்துடலாம். ரியல்மி 10 Pro Plus இதை பற்றியும் தகவல் வெளியாக இருக்குது. எல்லாம் பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 958 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதுவும் குறிப்பாக ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நடுவில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய காம்படிஷன் வர்ற மாதிரி ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது எல்லா பிராண்ட்ஸுமே ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ரெடி பண்ணாலுமே ஆப்பிள் அண்ட் சாம்சங் உடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு எப்போவுமே ஒரு ஹெவி காம்படிஷன் இருக்கும். இதில் புதுசாக ஆட் ஆக போகிறது டெஸ்லா. டெஸ்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் மானிக்கர் கூட டெஸ்லா பை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த டெஸ்லா பை இந்த வருஷம் கடைசியாக டிசம்பர் 2022 இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அது மட்டும் இல்லை, இவங்க டைரெக்டாக ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ணுறாங்க. ப்ரைஸ் கண்டிப்பாக 70,000 to 80,000 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 70,000 to 80,000 அப்படின்னு சொல்லும் போதே கண்டிப்பாக ஆப்பிள் அண்ட் சாம்சங்க்கு இது டஃப் காம்படிஷன் கொடுக்கும். ஏன்னா இங்கே ஒரு டெடிக்கேட்டட் ப்ராசஸர் இவங்க ரெடி பண்ணுறாங்க. டெஸ்லா கார்ஸ் அதுக்கப்புறம் ஒரு யூனிக் ப்ராசஸராக இருக்கும். சிபியூ அண்ட் ஜிபியூ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ராசஸர் ரெடி பண்ணுறாங்க. பட் ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் அது எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்குன்னு. பட் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. கூடவே டிஸ்பிளே AMOLED பேனல் கொடுக்குறாங்க. 50 மெகா பிக்சல் ரியர் சைட், ஃப்ரண்ட் கேமரா 40 மெகா பிக்சல், 5000 mAh பேட்டரி ஃப்ளாக்ஷிப்பாக இருந்தாலும் ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜ் மாதிரி தான் இவங்க பிளான் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. ஆப்பிள் அண்ட் சாம்சங்க்கு கம்பீட் பண்ணுற வகையில் டெஸ்லா போய் டிசம்பரில் லான்ச் ஆகுது. 5G ரோல் அவுட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜியோ அண்ட் ஏர்டெல் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏர்டெல் 4 சிட்டிஸ்க்கு நார்த் இந்தியாவில் ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏர்டெல் 8 சிட்டிஸ், இதில் சென்னையிலையும் ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் எல்லா இடங்கள்லையும் சென்னையில் எனேபிள் ஆகலை. எங்கெங்கே டவர் இருக்கோ அங்கே மட்டும்தான் எனேபிள் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்த பேட்ச் ஆஃப் சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே நார்த் இந்தியா அப்படின்னு தெரியுது. ஏர்டெல் அண்ட் ஜியோ ரெண்டு பேருமே ஒடிசாவில் 4 சிட்டிஸில் நெக்ஸ்ட்டு 5G ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இன்னும் சவுத் இந்தியாவில் ப்ராப்பராக இவங்க எந்த சிட்டிஸ் பேரும் சொல்லலை. நார்த் இந்தியாவை தான் ரோல் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஜியோவாக இருக்கட்டும். ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் டீல் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி iPhone 13 அண்டர் 50,000 இவங்க சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அந்த விலைக்கு திரும்ப வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா iPhone 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் iPhone 14 மாதிரி தான். iPhone 14 விட இது இப்போ டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ ஆன்லைன் ஆஃப்லைனில் இப்போ என்ன லேட்டஸ்ட் ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைனோ ஆஃப்லைனோ உங்களுக்கு எது பெஸ்ட்டோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளிப்கார்ட், அமேசான் தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் தற்சமயம் எந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மட்டும்தான் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66,900. உங்ககிட்ட எக்ஸ்சேஞ்ச் எதுவுமே இல்லைன்னா அந்த விலைக்கு தான் நீங்கள் வாங்கணும். அதே அமேசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஐசிஐசிஐ பேங்க் கார்டு ஆஃபரில் 1,500 rupees உங்களுக்கு கம்மி. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் அமேசானில் வாங்குறீங்கன்னா 65,400க்கு வாங்கலாம். அதே குரோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் 3,000 rupees கார்டு யூசர்ஸ்க்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் 63,900க்கு வாங்கலாம். கூடவே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ரிலையன்ஸ் டிஜிட்டல்லையும் உங்களுக்கு கிரெடிட் கார்டு HDFC கிரெடிட் கார்டுக்கு 3,500 rupees ஆஃபர் இருக்குது. ஸோ 64,400க்கு வாங்கலாம். அதே ஆப்பிள் இந்தியா ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக லான்ச் ப்ரைஸ்லேருந்து 7,000 rupees ப்ரைஸ் கட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் 62,000 கிட்ட வாங்கலாம் நீங்கள் ஆப்பிள் இந்தியா ஸ்டோரில். ஸோ எது வேணுமோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆன்லைனோ ஆஃப்லைனோ எது உங்களுக்கு கார்டு எந்த கார்டு நீங்கள் வச்சுருக்கீங்களோ எது பெஸ்ட்டோ. iPhone 13 இந்த ப்ரைஸஸில் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதனால் ஆப்பிள் iPhone 14 சீரீஸில் iPhone 14ல் இருக்கக்கூடிய சிம் கார்டு இஷ்யூவை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. iPhone 14 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ மேக்ஸ்லலாம் நிறைய இஷ்யூஸ் இருந்தது. பட் அது எதுவுமே அவங்க அக்செப்ட் பண்ணலை. இந்த iPhone 14 சிம் கார்டு இஷ்யூக்கு இவங்க சொல்யூஷனும் கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. சிம் கார்டு இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இசிம், சில இடங்களில் சிம் ட்ரீயோட கொடுத்துருக்கிறதுனால சாஃப்ட்வேர் அப்டேட்ஸில் நிறைய குழப்பம் போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு எஸ்பெஷலி iPhone 14 யூசர்ஸ்க்கு நோ சிம்
சப்போர்ட்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வருதா. அது வந்ததுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. ரீஸ்டார்ட் பண்ண முடியல, ஒரு நாள் கூட வச்சு பார்க்குறாங்களாம், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் கூட ஆன் ஆகலையா. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியுது. ஸோ ஆப்பிள் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒருவேளை இந்த பாப்அப் மெசேஜ் வந்ததுன்னா அதோடு நீங்கள் டைரெக்டாக ஆப்பிள் ஸ்டோருக்கு தான் போகணும், நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஃபோன் 14 ஏதாவது பக்னா டைரெக்டாக ஆப்பிள் ஸ்டோருக்கு நீங்கள் போகிற மாதிரி தான் இங்கே பிரச்சனை இருக்குது. சாஃப்ட்வேர் அப்டேட்டும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் ஐஃபோன் 14க்கு வந்து அதுக்கு அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஐஃபோன் 14 யூஸராக இருந்து இந்த மாதிரி ஏதாவது பக் பார்த்தீங்களா, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவில் விவோ பிக் டெக் டே ஈவெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் விவோவுடைய எக்ஸ்க்ளூசிவ் டெக்னாலஜி, எஸ்பெஷலி அவங்களுடைய V1 சிப்பாக இருக்கட்டும், இன்னும் என்னென்ன எக்ஸ்க்ளூசிவ் டெக்னாலஜி இருக்கோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. நமக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா நம்ம சேனல்லையும் கவர் பண்ணுவோம். ஸோ விவோவுடைய பிக் டெக் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 days இந்த ஈவெண்ட் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. LPDDR அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காம்போனன்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். அது ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், நிறைய இதில் பவர் எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னா பெஸ்ட் லேட்டஸ்ட் LPDDR இருக்கணும். ஸோ இப்போ சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு லேட்டஸ்ட் LPDDR லான்ச் பண்ணியிருக்காங்க. LPDDR 5X RAM. இதோட ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.5 Gbps அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 Gbps இருந்தது. அதை விட உங்களுக்கு ஹையர் ஸ்பீடோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு பவர் எஃபிஷியன்சி இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த காம்போனன்ட் தற்சமயம் ரொம்பவே டிமாண்டில் இருக்கக்கூடியது. சாம்சங் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங்குடைய நெக்ஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சாம்சங் Galaxy S23 சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் Geekbenchல லிஸ்டிங்காக இருக்குது. Geekbench லிஸ்டிங் அப்படிங்கிறதுனால ஸ்கோர்ஸ் எல்லாம் ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது இது Snapdragon 8 Gen 2 அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்குது. ஸோ இந்த சிப்செட்டில் தான் சாம்சங்குடைய S23 லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை, கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கோர் 3.36 GHz இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதோட லேட்டஸ்ட் Android 13ல இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்க போது சாம்சங்குடைய S23. Realme அடுத்ததாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறது அவங்களுடைய பாப்புலரான நம்பர் சீரிஸ் Realme 10 Pro Plus. இது நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது. NBTCயாக இருக்கட்டும், ECCயாக இருக்கட்டும், FC, அதுக்கப்புறம் இந்தியாவில் பெஸ்ட்டில் எல்லா இடங்களும் லிஸ்டிங்காக இருக்குது. மாடல் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ லான்ச் நம்பர் ரொம்பவே குவிக்காக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ இதோட CQC சர்டிஃபிகேஷன் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே CQC அப்படின்னு சொல்லும்போது பேட்ரி கெப்பாசிட்டி. ஸோ பொதுவாக Realme 10 Pro Plus அப்படின்னு சொல்லும்போதே இவங்க 4500 அப்படி தான் கொடுப்பாங்க. பட் இந்த வாட்டி 5000 இல்லை அதுக்கும் மேலே கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ 5000 to 6000ல் நம்ம பேட்டரி எதிர்பார்க்கலாம் Realme 10 Pro Plusல. POCO இந்தியாவில் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இது POCO C50 இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம். இங்கே பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் நேம் ஸ்னோ அப்படின்னு சொல்லி லிஸ்டிங்காக இருக்குது. கூடவே என்ட்ரி லெவல் அப்படிங்கிறதுனால MediaTek Helio A82 இந்த மாதிரி லான்ச் ஆகலாம். இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 தான் வர்ற மாதிரி இங்கே லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ POCO தரப்புலேருந்து C சீரீஸ்லேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் வரப்போகுது. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். சாம்சங் S23 Snapdragon 8 Gen 2 கிளாக் ஸ்பீட் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலாக நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் எரிக்சன். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் ஆரோப். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.